அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த கரூர் கூட்ட நெரிசல்ல 41 பேர் உயிர் இழந்த அந்த வழக்குல உச்சநீதிமன்றம் தானா முன் வந்து அந்த வழக்கை சிபிஐ கிட்ட ஒப்படைச்சாங்க. அந்த சிபிஐ ஒப்படைச்சது எப்படின்னாக்க, அஜய் ரஸ்தோகி ஓய்வு பெற்ற நீதியரசர் அவர் தலைமையில 2 பேர் கொண்ட குழு இந்த விசாரணையை நடத்தும் என்று சொல்லி அறிவிச்சாங்க. அப்போதே அஜய் ரஸ்தோகியை நியமிக்கும் போதே பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தது. அவர் வழங்கின தீர்ப்பை ஒட்டி அந்த சர்ச்சைகள் வழங்கினது. என்ன தீர்ப்புனா, அவர் பல்வேறு தீர்ப்புகள் வழங்கியிருக்கலாம். சர்ச்சை ஏற்படுத்தின தீர்ப்பு என்னன்னு பார்த்தோம்னா, இந்த குஜராத்ல நடந்த கலவரம் பில்கிஸ் பானு வழக்குல, அந்த வழக்குல அந்த பில்கிஸ் பானு வழக்கு என்னன்னு எல்லாத்துக்குமே தெரியும். நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். அந்த ஏறக்குறைய அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் வன்புணர்வு பண்ணி கொன்னுட்டாங்க. ரெண்டாவது அந்த பில்கிஸ் பானு கர்ப்பிணி பெண்ணு என்று பாராம கற்பழிச்சு அந்த வயிற்றுல இருக்கிற கரு முதலானதையும் வெளியே எடுத்து கொண்டாங்க, வெளியே தூக்கி போட்டு கொண்டாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு பிறந்த அந்த 4 வயது குழந்தைய, அவங்களுடைய குழந்தை 4 வயது குழந்தைய துணி துவைக்கிற மாதிரி செவுத்துல கல்லுல அடிச்சு கொண்டாங்க. அப்படிப்பட்ட அந்த கொடூரங்களுக்கு தண்டனை வழங்கினது நீதிமன்றம், மரண தண்டனை வழங்கினது. அந்த மரண தண்டனையை தளர்த்தி, ஏன்னா இவங்கெல்லாம் மேல் சாதியை சார்ந்தவங்க, ரொம்ப நல்லவங்க, பிராமண சமுதாயத்தை சார்ந்தவங்க, ரொம்ப நல்லவங்க என்று சொல்லி இவங்களுக்கு சிறப்பு பிரிவின் கீழே விடுதலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டவர் இந்த அஜய் ரஸ்தோகி தான். இந்த வழக்கு பிஜேபி, இதுல இருக்கிறவங்க எல்லாம் பிஜேபி கட்சியை சேர்ந்த நிர்வாகி. அப்போ இதை யாருக்கு சாதகமா வழங்கி இருக்காரு அப்படிங்கிறது தான் இவரை ஓய்வு பெற்ற நீதியரசரா போட்ட உடனே அதே ஒரு சர்ச்சையானது. அந்த வழக்கு மீண்டும் உச்ச நீதிமன்றம், அந்த பொண்ணு பில்கிஸ் பானு போய், அப்போ என்னால எப்படி தைரியமா வெளியில நடக்க முடியும், குற்றவாளிகள் எல்லாம் வெளியே இருந்தாக்க எனக்கு பயமா இருக்கு. ரெண்டாவது, இவ்வளவு அபாயகரமான குற்றவாளிகளால பாதுகாப்பாக இருக்க முடியும் சமுதாயத்துல என்று சொல்லி கேள்வி கேட்டு மீண்டும் உச்ச நீதிமன்றம் போய் இந்த பில்கிஸ் பானு வழக்கு தொடுத்து அந்த குற்றவாளிகளை மீண்டும் இந்த குற்றவாளிகள் வெளியே இருக்கக்கூடாதுன்னு மரண தண்டனை கொடுத்து உள்ள தூக்கி போட்டாங்க, சிறையில இருக்காங்க. அப்படியேப்பட்ட நீதிபதி தான் இந்த அஜய் ரஸ்தோகி. அது மட்டும் இல்ல, இன்னும் பல வழக்குகள் சர்ச்சைக்குரிய வகையில தீர்ப்பு சொல்லியிருக்காரு. அதுக்கு நம்ம போக வேண்டாம். அந்த நீதிபதியை போட்டப்பயே இந்த மாதிரி சர்ச்சை எழுந்த நேரத்துல இன்னைக்கு அந்த குஜராத்தை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி அவர் கரூருக்கு, பிரவீன் குமார் என்பவர் கரூருக்கு இந்த வழக்கு விசாரணை பண்றது. நான் என்ன கேக்குறேன்னாக்க, தமிழ்நாட்டுல சிறந்த நிர்வாகிகளே இல்லையா, அதிகாரிகளே இல்லையா இந்த வழக்கை நடத்துறதுக்கு? அப்ப அதிமுகவும் தமிழர் தான், திமுகவும் தமிழர்கள் கட்சி தான், தாவேகவும் தமிழர்கள் தான். அப்போ இவங்க இந்த வழக்க தமிழர்கள் விசாரிச்சாக்க ஒரு சாருக்கு சாதகமா பண்ணிருவாங்க. அது எந்த சாராரு? எல்லாம் ஒரே சமூக, ஒரே தமிழர்கள் தான், எல்லா கட்சியை சார்ந்தவங்களும். அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த தீர்ப்பு, இந்த மாதிரி தீர்ப்பு வந்தது என்று தான் பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. சரி, அப்படிதான் போட்டீங்க. நீதியரசரும் அஜய் ரஸ்தோகியும் குஜராத்தை சேர்ந்தவரை பிஜேபி ஆதரவாளரா போட்டீங்க. இப்ப இந்த வழக்கை விசாரிக்க வந்த அந்த ஐபிஎஸ் அதிகாரியும் குஜராத்தை சேர்ந்தவரா போட்டீங்க. அப்போ வேற மாநிலங்கள்ல அதிகாரிகள் யாருமே இல்லையா? ஏன் குஜராத்ல இருந்து மட்டும் எடுத்துட்டு தமிழ்நாட்டுல இருந்து கொண்டு? இப்ப சாதிய வழக்கு விசாரிக்கிறீங்க அப்படின்னாக்க, அந்த சாதி, அதோட மேல் சாதிக்காரங்களை நீதிபதிகளை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்களா? அந்த சாதிக்காரங்களே தான் விசாரிக்கணும்னு சொல்லுவாங்களா? இது எப்படி சமூக நீதியாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நான் என்ன சொல்லி இருந்தேன்னா, முகநூல்ல காலையில எழுதியிருந்தேன், இந்த குஜராத்தை சேர்ந்த பிரவீன் குமார் ஐபிஎஸ் அதிகாரி கரூருக்கு வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சோம்னா நான் எழுதியிருந்தேன், இதுக்கு எதுக்கு நீங்க இப்படி தலைய சுத்தி மூக்க தொட்டுட்டு இருக்கிறீங்க, நேரடியாவே இப்படியே சாப்பிடலாமே, எதுக்கு இப்படி சுத்திட்டு இருக்கிறீங்க? அதாவது பிஜேபியை சார்ந்த அந்த நிர்வாகிகளை நியமிச்சு விசாரணை பண்ண மாதிரி காட்டிக்கிட்டு, இது திமுக தான் செஞ்சது, திமுக அரசு தான் காரணம்னு சொல்லிட்டு நீங்க அறிவிச்சுட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதியிருந்தேன். அது மட்டும் இல்ல, இப்படி நீங்க அறிவிச்சீங்கன்னாக்க என்ன எதிர்கட்சிக்காரங்களாம் சேர்ந்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது, ஜனநாயகத்தை படுகொலை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் இருப்பாங்க. அது என்ன உங்களுக்கு புதுசா என்ன?
உச்சநீதி இந்த சிபிஐ வசம் ஒப்படைச்சது மட்டும் ஜனநாயகப்படித்தான் நீங்க ஒப்படைச்சிங்களா? எதுக்காக இப்படி தலைய சுத்திட்டு இருக்கிறீங்க? நேரடியா சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டு முகநூல்ல பதிவு பண்ணியிருந்தேன். அப்போ இந்த சங்கி கூட்டம் இருப்பாங்க இல்லையா, பிஜேபி ஆதரவாளர்கள், அவங்க கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. என்னன்னு, நீங்க ஏன் மதுரை கோர்ட்டுல இருந்து சென்னை கோர்ட்டுக்கு எதுக்காக விசாரிச்சது, உயர்நீதிமன்றம் எதுக்காக விசாரிச்சது, அதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, மதுரையும் தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்குது, சென்னையும் தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்குது. எங்களுக்கு சென்னைக்கும் மதுரைக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்ல. அதனால எந்த மாற்றமும் நிகழ்ந்துற போறது இல்ல. ரெண்டாவது, இந்த வழக்க உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டுட்டு போனது திமுகவும் இல்ல. இத கூட தெரியாத அந்த அறிவார்ந்த சான்றவர்கள் தான் இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. நீதியரசர், உயர்நீதிமன்ற நீதியரசர் சுமோட்டோவா அவர் இந்த வழக்கை எடுத்து விசாரணை பண்றாரு. அதுக்கு உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு. நீங்க எப்படி இந்த வழக்கை எடுத்து விசாரணை மதுரை கோர்ட்ல இருக்கும்போது நீங்க எப்படி எடுத்து விசாரணை பண்ணலான்ட்டு உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு. அதுக்கு நீதியரசர் அங்க உச்ச நீதிமன்றத்துல போய் பதில் சொல்லுவாரு. இந்த அறிவார்ந்த ஆற்றல் மிக்கு சங்கி இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம கிட்ட கேள்வி, நம்ம இதையெல்லாம் பண்ணணும். திமுக போயிட்டு உயர்நீதிமன்றத்துல போய் வழக்கு தொடுத்த மாதிரி திமுக காரங்களை கேள்வி கேட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க மூலத்தான் அதிபயங்கரமா வேலை செய்யும் இல்லையா, சாணி மூளை. அதனால நம்மள இந்த இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம இவங்க இப்படி கேள்வி கேட்டு இருக்காங்க. அதுக்குதான் நான் சொன்னேன், அவங்களுக்கு பதில் சொல்லும் விதமாகத்தான் இந்த காணொலியே இருக்குது. எங்களுக்கு மதுரையும் சென்னையும் தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கு. சென்னை கோர்ட்டுக்கு போனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, மதுரை கோர்ட்டுக்கு வந்தாலும் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. எங்க கையில மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. உண்மை வெளியே வரும். என்ன நீங்க உங்க சிபிஐ ஓய்வு பெற்ற நீதியரசர் என்ன விசாரணை பண்ண போறீங்க, என்ன அறிக்கை தாக்கல் பண்ண போறீங்க என்பதைத்தான் நாங்க பார்க்க போறோம். ஆதாரங்கள் அடிப்படையில தான் தீர்ப்பு வரும். தீர்ப்பு எப்படி வந்தாலும் சரி, நாங்க மக்கள் மன்றத்துல வாதாடவும் சட்டப்படி சந்திக்கவும் தயாராக இருக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களையும் நம்மளோட பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.